Assalamualaikum. Hi everyone. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாங்க அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை மிக்ஸி கோலையில போட்டு நல்லா அரைக்க போறேன். கொரன்னு அரைச்சா போதும். ரெடி ஆயிருச்சு பாருங்க. இந்த பதத்துக்கு நீங்கள் அரைச்சா போதும். கொரன்னு இருக்கு. இது கூட நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி ஏலக்காய் நம்ம தனியாக கூட தட்டி இதில் போட்டு சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் வெள்ளைக்கட்டியை சீனி பாவு மாதிரி நான் காய்ச்ச போகிறேன். இந்த டம்ளரில் நான் அரை டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 2 வெள்ளைக்கட்டிக்கு இந்த டம்ளரில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த சீனி பாவை அந்த வெள்ளைக்கட்டி பாவு இருக்குல்ல அது கூட அந்த மாவை சேர்த்து நான் பிசைஞ்சிட்டேன். இதோடு நம்ம சோடாப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு இதை அப்படியே தட்டி நம்ம வச்சிடலாம். இதை நம்ம இன்றைக்கி நாளைக்கு செய்ய போகிறோன்னா இன்றைக்கி நைட்டே நம்ம இந்த மாவை ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஒரு நாள் ஃபுல்லாக இது ஊறி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதிரசம் நல்லா சாஃப்டாகவும் மொறுமொறுப்பாகவும் இருக்கும். நம்ம அரிசி மாவு எந்த பதத்துக்கு மொறுன்னு நம்ம அரைக்கிறோமோ அதே மாதிரி அதிரசமும் மொறுன்னு வரும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த பாருங்க மாவை நான் நல்லா தட்டி வச்சிட்டேன். இப்போ நம்ம மறுநாள் எண்ணெயில் போட்டு வாங்க எடுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர் போட்டு நல்ல எண்ணெய் தடவிக்கோங்க கையில். அப்போ தான் நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக வரும். ரவுண்டு பண்ணி அப்படி தட்டி நடுவில் ஒரு குழி போட்டு இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா சூப்பரான மொறுமொறுப்பான அதிரசம் ரெடி ஆயிரும். பாருங்கள் கலர் மாறிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பரான சுவையான மொறுமொறுப்பான அதிரசம் செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.